ஓம் சக்தி. அருள் வாக்கும் அனுபவங்களும். ஆன்மா என்றால் என்ன? தாயே, ஆன்மா ஆன்மா என்று அடிக்கடி சொல்கிறாயே, ஆன்மா என்றால் என்ன? விளக்கமாகச் சொல்ல வேண்டும் என்று தொண்டர் ஒருவர் கேட்டார். மகனே, எல்லா உயிர்களுக்கும் ஆன்மா உள்ளது. பறவையின் ஒலியிலும் பாம்பின் ஒலியிலும் ஓம் என்ற பிரணவ ஒலியுண்டு. ஆனால் உங்களுக்கு புரியாது. ஆயினும் அ உ இம் என்ற மூன்றின் சேர்க்கையில் ஓம் என்ற ஒலி உண்டு. குழந்தைக்கும் தாயுள்ளம் பெற்ற ஞானிக்கும் ஆன்மா பற்றிய உணர்வு புலப்படும். குழந்தை சிரிக்கிறது, அழுகிறது. அதன் உள்நோக்கம் என்னவென்று யாருக்கும் தெரியாது. வளர வளர அக்குழந்தையின் போக்கும் நினைப்பும் மாற்றமடைகிறது. ஞானிக்கும் குழந்தைக்கும் தெரிகிற ஆன்ம உணர்ச்சி பிறருக்கு எட்டாது. விருப்பு வெறுப்பு, புகழ் பழி, ஆடம்பரம் அந்தஸ்து இவை பற்றிய உணர்ச்சி இல்லாதவனுக்கு ஆன்ம விளக்கம் தெரியும். இவ்வுணர்ச்சிகளை பெற்றவன் மேலான மகானாக இருந்தாலும் கீழ்நிலையில் உள்ள ஆன்மாவே என்றால் அன்னை. நான் கூறும் இந்த வார்த்தைகள் அனைத்தும் காற்றோடு காற்றாக போய்விடாமல் பார்த்து கொள்வது உங்கள் பொறுப்பு. அவை வீணாக போய்விடாமல் பார்த்து கொள்வது உங்கள் கடமை. அன்னையின் அருள்வாக்கு. Please share and subscribe. ஓம் சக்தி.